வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது பவானி, கூடுதுறை பவானி, அந்த பவானி தாண்டி மேட்டூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊராட்சி கோட்டைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட்டாக ஒரு மலை லெஃப்ட் சைடில் தெரியும். அந்த ஊராட்சி கோட்டைங்கிற ஊரில் நாம் அங்கே தான் இப்போ போயிட்டுருக்குறோம். அந்த மலைக்கு நாம் போயிட்டுருக்குறோம். அங்கே போகிற வழியில் வழி தெரியாமல் நாம் அந்த எப்படி போகிறதுங்கிற வழியெல்லாம் கேட்டு போகணும் அப்படின்ட்டு நானும் முடிஞ்ச வரை அப்படியே போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் 2 பேருமே போயிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா வழி அந்த இடத்துல வந்துட்டு எப்படி போகிறதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அதனால் இனி அப்படியே அங்கே இருக்கிற நேரத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் சரியான ஹைட்டாக இருக்குது மலை. படி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. அதனால் நாம் மேலே ஏற முடியுமா இல்லையான்னு தெரியல. அதே நேரத்தில் இப்போ ஏறுறதுக்கு டைம் இல்லாத நேரமாக போச்சு. மத்தியானத்தில் நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா இது முதலே பிளான் பண்ணி வந்திருக்கோன்னு, அதனால் எங்களுக்கு தெரியல. இப்போ நாம் அந்த மலையை பற்றி விசாரிக்கிறதுக்காக இப்போ நாம் போயிட்டுருக்குறோம். இது மிகவும் பெரிய மலையாக இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை படி இருக்குன்னு தெரியல. அதனால் நாம் அங்கே போய் தான் கேட்கணும். போகிற வழியில் யாராவது இருந்தாங்கன்னா வழி எந்த வழியில் போகணும் அப்படின்னு கேட்டு தான் போகணும். பாருங்கள் மலை எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்தா தெரியுது. கிட்டத்தட்ட இது எல்லாம் ஓதிமலை விட ஹைட்டாக தெரியுது மலை. ஆனால் அங்கே போய் கேட்டால் தான் தெரியும் எப்படி என்ன ஏதுங்கிறது. வழியும் இப்போ எங்களுக்கு தெரியல. ஆனால் பயங்கரமான ஹைட்டாக இருக்குது மலை. இப்போ நாம் போகிற வழியில் ஒரு பைக்கில் ஒரு நண்பர் வந்தார். அவர்கிட்ட வண்டி நிறுத்தி கேட்டோம், எனக்கு இந்த மலைக்கு போகிறதுக்கு எந்த வழி இருக்குது, எப்படி என்ன ஏதுன்னு கேட்டோம். அப்போ அவர் வேறுங்க இதில் போகணும் அப்படின்னு சொல்லி வழி சொன்னார். அப்புறம் ஒரு சந்தேகத்துக்கு படி எவ்வளோ படி இருக்குங்க, இவ்வளோ ஹைட்டாக இருக்குதுல்ல மலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எப்படி ஒரு 1000 படிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இனி நாம் அப்படியே போய் பார்க்கலாம், முதல்ல எப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது மேலே போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாம் அப்படியே மேற்கொண்டு அவர் சொன்ன வழியாகவே போயிட்டுருக்குறோம். போனால் கிட்டத்தட்ட கோயிலுக்கு பக்கத்துலேயே போயிட்டோம். அங்கே போனோன்னேயுமே ஒரு சின்ன வழி மாறிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சரியாக திரும்பி மறுபடியும் போகிறோம். போகிற வழியில் ஒரு கடைகள் இருந்தது. அப்புறம் அப்படியே அப்படியே போயிட்டோம். இப்போ நாம் கிட்டத்தட்ட மலை அடிவாரத்துக்கே வந்துட்டோம். இனி கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற படிக்கட்டு ஆரம்பிக்கிற இடத்துக்கு போயிடலாம் நாம். அதனால் அந்த கோயிலை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஆனால் பார்த்திங்கன்னா பவானியிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தா இங்கே ஒரு கோயில்கிட்ட வந்தாச்சு. இங்கே மேலே வண்டி போகுமான்னு கேட்டால் மேலே வண்டி போகாதுக்கிட்டாங்க. அப்புறம் இங்கே ஒரு சாமியார் இருந்தார். அவர்கிட்ட கேட்டால், ஆனால் இது மேலே வண்டி போகுமான்னு கேட்டால் வண்டி போகாது, இங்கிருந்து தான் படியில் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு ஒரு டவுட்டுக்கு அவர்கிட்ட படி எவ்வளோ படிக்குன்னு சொல்லி கேட்டால் ஒரு 200லேருந்து 250 படிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னாரு. ஒரே ஆச்சரியமாக போச்சு, இவ்வளோ ஹைட்டாக இருக்குதுங்களே எப்படின்னா, அதாவது பூராமே ஃப்ளாட்டாக இருக்குது, படி வந்து கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் தான் சொன்னார். இவர் தான் இந்த கோயிலில் பூஜை பண்ணிகிட்ருக்கிற குருக்கள். அவர்கிட்ட தான் நாம் கேட்டோம். அப்புறம் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேங்க, இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, மேலே ஏற முடியாது, அதனால் காலையில் நேரத்தில் வந்தோம்னா அப்போ நாம் வந்து இந்த மலை ஏறதுக்கு சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இங்கே கீழே இருக்கிற கோயில் சாமிக்கு பூஜை பண்ணி கொடுத்தாரு. பூஜை பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டு போட்டு மறுபடியும் நாம் சரி மேட்டூர் நோக்கி போகலாம், அதாவது மேட்டூருக்கு அந்தல பண்ணவாடி போகலான்னு பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். அதுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே கிளம்பி போகலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சாமி கும்பிட்டு போட்டு அப்புறம் உண்மையிலுமே கடவுள்
பக்தியோடு போனோம்னா நம்மளுக்கு எல்லாம் நடக்குன்ட்டு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போனோம். படிக்கட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. மேலே போகிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த அன்னைக்கு ஒரு குடுப்பினை இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் இன்னுமே அந்த கோயிலுக்கு போக முடியல. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இடத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இப்போ நாம் மறுபடியும் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக போக முடியாமல் போச்சு. அதனால் இப்போ இன்னும் போக முடியாமல் நின்றுட்டுருக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவோம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.